So hello guys, this is HarshaArtz and welcome back to HarshaArtz. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 75th Independence Day. So first of all, happy Independence Day to you all. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இன்றைக்கி மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், மகாத்மா காந்திஜியை ஸ்டென்சில் அவுட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எம்எஸ்டியோட பார்ட் 1 வீடியோ, அதாவது அவுட்லைன் வீடியோ வந்து பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் தான் பண்ணியிருப்பேன். ஸோ அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல, இந்த வீடியோவில் தான் பார்க்கணும். லெட்ஸ் சி. அண்ட் வந்து சேம் August 15 அன்றைக்கி தான் லாஸ்ட் இயர் வந்து எம்எஸ்டி வந்து ரிட்டையர் ஆனார். ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து போடணுன்னு எனக்கு பர்டிகுலராக ஐடியாலாம் இல்லை. எனக்கு இந்த டேயில் தான் போடணும்னு சொல்லிட்டுலாம் ஐடியா கிடையாது எனக்கு. ஸோ August 15 அன்றைக்கி நம்ம டோனி வந்து ரிட்டையர் ஆனாருன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அன்றைக்கி போடலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற எம்எஸ்டியோட பிக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டார்க்கர் ஷேட்ஸை வந்து சார்கோல் பென்சில்ஸ்லேயும் லைட்டர் மற்ற ஷேட்ஸ்லாம் வந்து ஃபேபர் கேஸ்டில் பென்சிலையும் ஷேட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஹெட்டில் இருக்க டார்க்கர் ஷேடை வந்து ஃபேபர் கேஸ்டில் 8B பென்சிலை வச்சு நல்லா ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும்ல, அதனால் சார்கோல் சாஃப்ட் பென்சில். நான் அவுட்லைன் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ தனியாக ஒரு பார்ட்டாக போட்டிருப்பேன், ஏன்னா அது ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைனில். ஸோ அதனால் வந்து ஒரு பார்ட் 1 தனியாக போட்டிருப்பேன். இது பார்ட் 2 வந்து ஃபேஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு மிச்சத்துலாம் ஜெர்சி நெக்லாம் வந்து கொஞ்சம் கட்டாய் தான் வரும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா ஃபேஸ் மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணதுனால கொஞ்சம் லெங்க்த்தாக வந்திருக்கும். ஸோ ஜெர்சி நெக்லாம் கொஞ்சம் கட்டாய் தான் வந்திருக்கும். அப்புறம் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு என்னோடய சேனலுக்கு. தேங்க்யூ கைஸ். இன்னும் உங்களோட சப்போர்ட் இன்னும் எனக்கு வேணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போது ஃபேஸ் வந்து ஃபோர்ஹெட்டு, ஐஸு, ஐப்ரோஸு, நோஸு, சீக்ஸ் ஓரளவுக்கு ஷேட் பண்ணிட்டேன். இப்போ சீக்ஸ்லாம் இப்போ வந்து லைட்டர் ஷேட்ஸில் ஃபேஸில் இருக்கிற லைட்டர் ஷேட்ஸ் வந்து நான் வந்து 2B பென்சிலை வச்சு ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டேன். அண்டு ரைட் சைட் ஆஃப் ஃபேஸில் வந்து சன்ரைஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் வந்து டச் பண்ணல, அவுட்லைன் மட்டும் தெரியட்டுமேன்னு சொல்லிவிட்டு அவுட்லைன் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறமா வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே டீட்டெயில்டு போஸ்ட்டு போட்டுட்ருக்கேன். அதாவது நான் என்ன பென்சில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக போட்டுட்ருக்கேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு இப்போது நான் ரீசெண்டாக வரைஞ்ச பீஸ்ட் விஜய்க்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸாகவே போட்டிருப்பேன். நான் வரைஞ்ச மைன்யூட் விஷயங்களை கூட அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் வந்து டைம் லேப்ஸ் பாருங்கள். நான் கடைசியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்.
ஸோ நான் வந்து ஃபைனலாக ஃபேஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். கேப்பில் நான் என்னென்ன பென்சில் யூஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கேப்பில் வந்து டார்க்கர் ஷேட்ஸுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஃபேபர் கேஸ்டல் 6B பென்சில் வச்சு டார்க்கர் ஷேடை கவர் பண்ணிட்டேன். லைட்டர் ஷேடுக்கு 2B பென்சில் தான். அதே மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் அந்த கேப்பில் வந்து ஷீல்டு மாதிரி வரும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு அவுட்லைன் பார்டர் மாதிரி இருக்கும். அந்த பார்டரை வந்து நான் ஃபேபர் கேஸ்டல் 4B பென்சில் வச்சு போட்டுட்டு சைடில் மைன்யூட்டாக கொஞ்சம் மோனோஜெரோ எரேசர் வச்சு ஹைலைட் பண்ணிட்டேன். அதேமாதிரி டாப்லேயும் அந்த மாதிரி தான். ஸோ ஃபைனலாக நான் வந்து நெக் பாட்டும் ஜெர்சி பாட்டும் முடிச்சாச்சு. நெக் பாட்டும் ஜெர்சி பாட்டும் கொஞ்சம் கட்டாய் தான் வந்திருக்கும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஃபைனல் அவுட்புட் வந்து நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஏன்னு தெரியல, எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ ஃபைனல் அவுட்புட் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். எந்த வகைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ்.